நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் தொடர்பாக முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அதன்படி பிரதமரின் இலங்கை பயணத்தில் இந்தியா இலங்கை இடையே 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இந்த 8 ஒப்பந்தங்கள் என்னென்ன? கச்சத்தீவு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஏதேனும் இடம்பெற்றுள்ளதா? 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி 4ஆம் தேதி இலங்கை செல்ல உள்ள நிலையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் என்பது இந்தியா மற்றும் இலங்கை இடையே கையெழுத்தாக உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இரு நாட்டினுடைய ராஜாங்க ரீதியிலான நட்புறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் இந்த ஒப்பந்தங்கள் இருக்கும் என்ற ஒரு தகவலை இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகமானது நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. மிக முக்கியமாக இரு நாடுகளுக்கும் இடையேயான எரிசக்தி இணைப்பு, புதிய எரிசக்தி ஒப்பந்தங்கள் என்று கையெழுத்திடப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல திருகோணமலையை எரிசக்தி மையமாக மேம்படுத்தும் வகையில் முத்தரப்பு, அதாவது இந்தியா, இலங்கை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான முத்தரப்பு ஒப்பந்தமும் இந்த சந்திப்பின் பொழுது கையெழுத்து ஆக போவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாதுகாப்பு துறையில் டிஜிட்டல் பயன்பாடு குறித்த ஒரு பயிற்சி தொடர்பான ஒரு ஒப்பந்தத்தையும் இந்தியாவுடன் இலங்கை அரசாங்கமானது மேற்கொள்ள உள்ளது. அது மட்டுமல்லாமல் கிழக்கு மாகாணத்திலேயே மேம்பாட்டு திட்டங்கள், சுகாதாரத்துறை ஒத்துழைப்பு மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகிய ஒப்பந்தங்களும் இந்த சந்திப்பின் பொழுது கையெழுத்தாக உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மீனவர்கள் விவகாரத்தில் அமைக்கப்பட்ட அந்த கூட்டுக்குழுவினுடைய ஆலோசனை தொடர்பான ஒரு ஆலோசனையை பிரதமர் மோடி இலங்கை அதிபருடன் ஆலோசிக்க உள்ளார். மீனவர்கள் விவகாரத்தில் எந்த மாதிரியான முடிவுகளை இரு மீனவர்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் எடுக்க முடியும் என்பது தொடர்பான ஒரு நிலையான அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு பேச்சுவார்த்தையை இந்த முறை அதாவது பயணத்தின் பொழுது பிரதமர் மோடி ஆலோசிக்க உள்ளதாகவும் முதற்கட்ட தகவலானது நமக்கு வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த சந்திப்பின் பொழுது கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுக்கள் என்பது இல்லை என்றாலும் இரு தரப்பிற்கும் ஒரு சமமான ஒரு ஒத்துழைப்பு வழங்கும் வகையிலான ஒரு அதாவது இந்த விவகாரத்தில் பால்க் ஜலசந்தி ஆணையம் அமைக்கப்படுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை இரு நாடுகளும் முன்னெடுத்துள்ளதாக முதற்கட்ட தகவலை இலங்கை அரசாங்கமானது தற்பொழுது நமக்கு உறுதிப்பட தெரிவித்துள்ளது. இந்தியா மற்றும் இலங்கை இடையான நட்புறவை மேற்படுத்தும் வகையில் இந்த ஒரு கச்சத்தீவு விவகாரத்தை ராஜாங்க ரீதியில் தான் நிச்சயமாக இரு நாடுகளும் கையாளும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த முறை பயணத்தின் பொழுது அதிகாரப்பூர்வ அஜெண்டாவில் இந்த ஒரு பேச்சுவார்த்தை என்பது கச்சத்தீவு தொடர்பாக இல்லை எனவும் இந்தியா மற்றும் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் கூறியிருக்கின்றன. மிக முக்கியமாக இலங்கையை பொறுத்தளவில் கச்சத்தீவு விவகாரத்தில் கச்சத்தீவு மீதான உரிமையை இலங்கை அரசாங்கம் ஒருபோதும் விட்டு தராது. ஆனால் அந்த கச்சத்தீவை ஒரு பொதுவான பயன்பாட்டிற்காக இந்தியா மற்றும் இலங்கை பயன்படுத்துவதற்கான ஒரு முடிவிற்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் ஒருபோதும் இலங்கை முன்வைத்ததில்லை என்ற ஒரு தகவலை இலங்கை வெளியுறவுத்துறையானது நமக்கு வழங்கியிருக்கிறது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்தோனியர் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் ஒவ்வொரு வருடமும் பங்கேற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் இலங்கை எந்த ஒரு எதிர்ப்பையும் முன்வைத்ததில்லை. மீனவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்த கச்சத்தீவை பயன்படுத்துவதற்கும் தங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்ததில்லை என்ற ஒரு விளக்கத்தை தற்போது இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சகமானது தெரிவித்துள்ளது. மிக முக்கியமாக இந்தியாவை பொறுத்த அளவில் மீனவர்களுடைய பிரச்சனையை முக்கியமாக மையமாக வைத்துதான் இந்த அரசு பயணம் என்பது அமையும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கை மற்றும் இந்தியா இடையான அந்த மிக முக்கியமாக மீனவர்கள் எல்லை தாண்டி செல்லும் விவகாரம், அவர்களுக்கு தேவையான ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளிட்டவற்றை இறுதி செய்யும் வகையில் இந்த இந்தியா மற்றும் இலங்கை இடையான அமைக்கப்பட்ட அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப், அந்த குழுவினுடைய கூட்டத்தை விரைவில் டெல்லியில் நடத்துவதற்கான ஒரு முடிவு என்பது இந்த பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கனுடைய சந்திப்பிற்கு பயணத்தின் போது என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது என்பது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.